ஏனா துணை சீரியல் நாளைக்கான ப்ரோமோல நிலா, பாண்டியன், பல்லவன், சோழன் 3 பேரையும் கூப்பிட்டு கார்த்திகா வீட்டுக்கு பொண்ணு கேட்டு போறாங்க. அங்க கார்த்திகா அம்மாவும் அப்பாவும் அப்படியே நில்லுங்க, வீட்டுக்குள்ள நுழைஞ்சிங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே நிலா, நான் எங்க அண்ணன் சேரனுக்கு உங்க பொண்ணு கார்த்திகாவை பொண்ணு கேட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. யாரு வீட்டு பொண்ணு யாருக்கு கல்யாணம் கேட்டு வந்திருக்கேன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு வேமா தட்டெல்லாம் வந்து அடிச்சு கீழே தூக்கி போட்டுறாங்க. உடனே சோழனுக்கு செம கோவம் வருது. நிலா அமைதியாயிரு சோழன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அமைதியா இருக்க சொல்றாங்க. என் வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு அவனுக்கு என்ன தகுதி இருக்கு? மரியாதையா எல்லாரும் வெளியில போயிருங்க வீட்டை விட்டு. அது ஒரு குடும்பம், அதுக்கு ஒரு மருமக வேற தேவைப்படுது. அதுக்கு என் வீட்டு பொண்ணு தான் கிடைச்சிச்சா? ஒழுங்கா வெளியில கிளம்பி போயிடுங்க, இல்லாட்டி போலீஸ்ல மறுபடியும் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அம்மா சொல்றாங்க. இதெல்லாம் கார்த்திகா உள்ள இருந்து கேட்டுட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. இதுல சோழன் கோவப்படுறாங்க, பல்லவன், பாண்டியன் எல்லாரும் கோவப்பட்டு பேச போறாங்க. அவனும் நிலா எல்லாரும் அமைதியா இருங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு நான் தான் அப்பவே சொன்னேன்ல, அவங்க இப்படிதான், அவங்க எப்படி பொண்ணு கொடுப்பாங்க, சேரன் அண்ணனை அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம போனது தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்றாங்க. என்ன இருந்தாலும் நம்ம ஒரு முயற்சி பண்ணி பார்க்கணும்ல, அதுக்காக தான் சேரன் அண்ணாவுக்கு அந்த கார்த்திகாவை பிடிச்சிருக்கு. ஆனா அவங்க வெளியில சொல்ல நம்ம தயங்குறாங்க, சொல்றதுக்கு தயங்குறாங்க. அந்த அவங்களோட ஆசையை நம்ம தானே நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணு பல்லவன், அண்ணி அவங்களுக்கு சேரன் அண்ணனை கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இருக்கலாம். ஆனா வந்து அவங்க அவங்க வீட்டை மீறி எதுவுமே பண்ண மாட்டாங்க அண்ணி. வீட்டுல உள்ளவங்க சொல்றதுதான் அவங்க கேட்பாங்க. அவங்க என்னதான் ஏதாவது மிரட்டி அடிச்சு வச்சாங்கன்னா அவங்களுக்கு கட்டுப்பட்டு தான் இருப்பாங்க. நம்ம என்ன சொன்னாலும் நம்ம அண்ணனுக்காக அவங்க இறங்கி எல்லாம் வரமாட்டாங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்றாங்க. பாண்டியன், நான் தான் அப்பவே சொன்னேன், அந்த வீட்டுல பொண்ணு கேட்கறதுலாம் நல்லது படாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேற மாதிரிதான் இதுக்கு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சோழனோட அப்பா வர்றாங்க. என்ன போய் அசிங்கப்பட்டு வந்துட்டீங்களா? நான் தான் சொன்னேன்ல போகாதீங்க, அன்னைக்கே வந்து உங்க மேல எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தான் அப்படின்னு சொல்லி சொன்னேன்ல, கேட்டியா? அந்த பொண்ணுக்கு கொஞ்ச நாச்சும் புரிய வச்சிருக்கணும்டா, இப்ப தெரிஞ்சாமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நிலா, எப்படியாவது சேரனுக்கும் கார்த்திகாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து யோசிக்கிறாங்க. உடனே சரி கார்த்திகாவுக்கு கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கார்த்திகாவுக்கு கால் பண்றாங்க. கார்த்திகா, உங்ககிட்ட நான் பேசணும் கொஞ்சம், நீங்க கோவிலுக்கு வர முடியுமா நாளைக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே நிலா சொன்னதை கேட்டு கார்த்திகாவும் கோவிலுக்கு வர்றாங்க. கோவிலுக்கு வந்துட்டு, என்னங்க எங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டு நீங்க அசிங்கப்பட்டீங்கல்ல, சாரிங்க, எல்லாமே என்னால தானே அப்படிங்கிறாங்க. இல்லைங்க இருக்கட்டும்ங்க, என்ன இருந்தாலும் சேரன் அண்ணனுக்கும் உங்க மேல விருப்பம் இருக்குதுங்க, அதனாலதான் வந்து உங்களை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். ஆனா உங்க வீட்டுல உள்ளவங்க தான் என்னென்னமோ பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எனக்கும் சேரன் மாமாவை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்றதுக்கு இஷ்டம் இல்லைங்க. ஆனா எங்க வீட்டுல எதிர்த்து என்னால எதுவும் பண்ண முடியல அப்படி சொல்றாங்க கார்த்திகா. உடனே நிலா, நீங்க எதுக்கு வருத்தப்படுறீங்க? உங்களுக்கு சேரன் மாமா மேல இஷ்டம் இருக்குல்ல, அப்ப எதுக்கு நீங்க வருத்தப்படுறீங்க? இன்னைக்கு நைட்டு உங்களுக்கும் சேரன் அண்ணனுக்கும் கல்யாணம், நீங்க கிளம்பி வந்துடுங்க, அங்க வச்சு நம்ம கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. உடனே கார்த்திகா யோசிக்கிறாங்க. யோசிக்காதீங்க, இதை விட்டா உங்களுக்கு வேற வழி இல்லை, பிறகு உங்க வீட்டுல பாத்து வைக்கிற பையனை தான் நீங்க கல்யாணம் பண்ணணும், நீங்க கிளம்பி வந்துருங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. சரி நான் வந்துடுறேன் நிலா, கண்டிப்பா எங்க வீட்டுல உள்ளவங்களை எப்படியே சமாளிச்சு நான் கண்டிப்பா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து ரொம்ப தைரியமா முடிவெடுக்கிறாங்க. உடனே நிலா அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டு வீட்டுல சோழன், பாண்டியன், பல்லவன் கிட்ட எல்லாம் சொல்றாங்க. இங்க பாருங்க, நான் வந்து நிலா கிட்ட பேசிட்டேன், அவங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாம் சமாளிச்சுட்டு அவங்க வந்து எப்படியாவது வந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க. நைட்டு 10 மணிக்கு சேரன் அண்ணாக்கும் கார்த்திகாவுக்கும் நம்ம கோவில கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனேவும் பல்லவன் சொல்றான், இங்க பாருங்க நீ, அவங்கள நம்பி நம்ம கல்யாணம் பண்றது அளவுக்கு இறங்குறதெல்லாம் எனக்கு என்னமோ தப்பா தெரியுது. அவங்கன்னா அவ்வளவு தைரியமானவும் கிடையாது, உங்க அளவுக்கு அப்படி போல்டாலாம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனேவும் இல்ல, நம்ம சேரன் அண்ணா கிட்ட இதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொல்லிக்கிட்டு இருக்காங்க நிலா. உடனே சேரன் அண்ணா கிட்ட சொல்றாங்க, அண்ணா உங்களுக்கு கார்த்திகா மேல இஷ்டம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும், கார்த்திகா அவங்களை கல்யாணம் பண்றதுக்கு சம்மதிச்சிட்டா, அவ வீட்டை விட்டு கிளம்பி வரேன்னு சொல்லியிருக்கா, நைட்டு 10 மணிக்கு நம்ம கோவிலுக்கு போகலாம், அங்க வச்சு உங்க 2 பேத்துக்கு கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்க முடிவு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பாத்து எடுத்து பண்ணி இப்படி சொல்ற, அதெல்லாம் தப்புப்பா அப்படி சொல்றாங்க. இல்லண்ணே, அவளுக்கு உங்க மேலதான் இஷ்டம் இருக்கு, வேற யாரும் கல்யாணம் பண்ணா அவ சந்தோஷமா இருக்க மாட்டான், உங்களை கல்யாணம் பண்ணாதான் அவ சந்தோஷமா இருப்பான்னு, நீங்க தான் உங்க முடிவை சொல்லணும்னே அப்படி சொல்றாங்க. உடனே சேரன் வந்து யோசிக்கிறாங்க. யோசிச்சு பார்த்துட்டு, சரிப்பா, நீ பண்றது கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், அதனால நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்றாங்க. சேரனோட அப்பா கிட்ட நிலா சொல்றாங்க, இன்னைக்கு நைட்டு சேரனுக்கு அண்ணனுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம், நீங்களும் வந்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா திடுதிப்புன்னு ஏதோ சொல்றேன்,
அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த கார்த்திகா பொண்ணு அண்ணனை கல்யாணம் பண்றதுக்கு சம்மதிச்சிட்டா. அவ கோயிலுக்கு வரேன்னு சொல்லியிருக்கா. அங்க வச்சு சேரன் அண்ணனுக்கும் கார்த்திகாவுக்கும் நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படி சொல்லிட்டு நடேசன் கிட்ட சொல்றாங்க. என்னம்மா இதெல்லாம் நல்லதா தெரியலம்மா. ஏற்கனவே அந்த வீட்ல உள்ளவங்க பசங்கள் மேல கம்ப்ளைண்ட் குடுத்தாங்க. இப்ப அந்த பொண்ண கல்யாணம் பண்ணா மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் குடுத்துட்டாங்கன்னா, என் பொண்ண ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்றாங்க. இல்ல அப்படிலாம் எதுவும் நடக்காது. கார்த்திகா தான் ஸ்ட்ராங்கா இருக்கிறா. அதுவும் அவ வந்து மேஜர் வேற. யாரும் எதுவும் சொல்ல முடியாது. கார்த்திகாவோட விருப்பம் தான். அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. சரிம்மா, நீ பண்றது சரின்னு எனக்கும் தோணுது. சேரனுக்கும் கல்யாணம் ஆகுறது தள்ளிக்கிட்டே போகுது. எப்படியோ கல்யாணம் நடந்தா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்றாங்க. உடனேவும் சேரன் வீட்டுல உள்ள எல்லாருமே கிளம்பி கோவிலுக்கு போறாங்க. நிலா மட்டும் இன்னும் வரல. நிலா வீட்டுல போய் சொல்லி எப்படியாவது போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து எல்லாரும் தூங்கட்டும், அதுக்கு பிறகு நம்ம வந்து கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. நிலா எல்லாரும் தூங்கினோடனே வீட்டை விட்டு கிளம்பி கோவிலுக்கு போயிடுறாங்க. அங்க சேரனை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே அங்க சாரி எல்லாம் மாத்திட்டு சேரனுக்கும் கார்த்திகாவுக்கும் எல்லாரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இதுல சேரனும் கார்த்திகாவும் நிலா கிட்ட நன்றி சொல்றாங்க. அம்மா நீ இல்லைன்னா எங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கோமா என்னன்னு தெரியல. ரொம்ப நன்றிமா அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. கார்த்திகாவும் நிலா கிட்ட நீங்க வந்துதாங்க எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. இது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும், நீங்களும் சொல்லணும் அப்படி சொல்லிட்டு கார்த்திகாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க, இப்ப இங்க இருக்கிற வேண்டாம்மா, நேரா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி போறாங்க. பல்லவனும் அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, கார்த்திகா இவ்வளவு தைரியமா முடிவு எடுப்பாங்கன்னு நாங்க கொஞ்சம் கூட நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியா பேசிக்கிட்டு வர்றாங்க. இங்க வீட்டுல என்ன கார்த்திகாவை காணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவோட அம்மா வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அவங்க மாமா எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த பசங்க வேற நேற்று பொண்ணு கேட்டு வந்திருந்தாங்க, ஊர்ல அவங்களுக்கு பொண்ணு கிடைக்கலன்னு நம்ம வீட்டு பொண்ணை தூக்கிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அம்மா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நேரா வீட்டுக்கு போறாங்க, சேரனோட வீட்டுக்கு. அங்க போயிட்டு அவங்க வந்து கார்த்திகா எங்க வச்சிருக்க அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. உடனே கார்த்திகா வெளியில வராங்க. கார்த்திகா பார்த்துட்டு கார்த்திகா கழுத்துல தாலி இருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. என்னடா, என்ன நைட்டா என் பொண்ணை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. உடனே கார்த்திகாவை போட்டு அடிக்கிறாங்க. உடனே நிலா இங்க பாருங்க, இப்ப இது வரைக்கும் உங்க பொண்ணு இப்ப வந்து சேரனோட பொண்டாட்டி, அவங்களை அடிக்கிறதுக்கு எந்த உரிமையும் உங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. என் பொண்ணை ஏமாத்தி கூப்பிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க, உங்களெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன், போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நிலா இங்க பாருங்க, அந்த பொண்ணுக்கு மேஜர் ஆயிட்டாங்க, அவங்களுக்கு 18 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. இனிமேலும் அவங்க வந்து அவங்கள அவசியமா கல்யாணம் பண்றதுக்கு முடிவு எடுக்கலாம். நீங்க போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஒன்னும் செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. உடனே சோழனும் பல்லவனும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப சேரன் எங்க அவங்க கார்த்திகாவோட விருப்பப்படி அவங்க கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க. அவங்க வேற யாரு கூடயும் கல்யாணம் பண்ணலாம், அவங்களுக்கு சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. அதனாலதான் அப்படி சொல்லிட்டு சேரன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கார்த்திகோட அம்மா பாட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணுன்னா என்னால மன்னிக்கலாம் முடியாதுடா, உனக்கு எங்கேயும் பொண்ணு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டு பொண்ணை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கேன், உங்களெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன். கார்த்திகா சொல்றாங்க, அம்மா இவங்க மேல யார் மேலேயும் தப்பு இல்லம்மா, நான் தான் வந்து இவங்களை கல்யாணம் பண்றதுக்கு விருப்பப்பட்டு அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படி சொல்றாங்க. இங்க பாருடி, நீ நல்லாவே இருக்க மாட்டேன், எங்களா அவமானப்படுத்திட்டு இப்படி இவனை கூட்டு போயிட்டல, இவங்க குடும்பத்துல நீ எப்படி வாழ்றன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாம் சாபம் கொடுத்துட்டு போறாங்க. உடனே கார்த்திகா அழுகுறாங்க. உடனே நீ எல்லாம் அழாதீங்க கார்த்திகா, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சேரன். அவங்க குடும்பத்துல எல்லாரும் ஆறுதல் பேசிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கான எபிசோட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.